அல்லாஹுடைய மாபெரும் கிருபை, சிறப்பான புனிதமான ரமதான் மாதத்தினுடைய இரண்டாம் 10 நாட்களை நிறைவு செய்திருக்கிறோம். நாளை இரவு இன்ஷா அல்லாஹ் 3ஆம் 10 தொடங்கவிருக்கிறது. குறிப்பாக குர்ஆனிலே 6 பாகமாக நாம் வைத்தோம் என்றால் 5 பாகம் நிறைவேறியிருக்கிறது. இன்னும் ஒரு பாகம்தான் பாக்கி இருக்கிறது. 5 ஜுஸுக்கள் பாக்கி இருக்கின்றன. அல்லாஹுடைய பெரும் கிருபை, இத்தனை ஜுஸுக்கள் 1000 ஆயத்துக்கள் கேட்க ஓத அல்லாஹ் நமக்கு பாக்கியம் அளித்திருக்கிறான். நம்முடைய கராத்தை இஸ்திமாஐ அல்லாஹ் கபூல் செய்து பொருந்து கொள்வானாக. நாளை இரவு இன்ஷா அல்லாஹ் இத்துக்கும் மினன்னார், நரக விடுதலை வழங்குகிற இரவு. ரமதானுடைய முதலாம் 10 நாட்கள் ரஹ்மத்தாக, 2ஆம் 10 நாட்கள் மக்ஃபிரத்தாக, 3ஆம் 10 நாட்கள் இத்துக்கும் மினன்னாராக. எனவே நாளை இரவிலிருந்து நாம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹும் மாத்திக் ரிகாபனா வ ரிகாப ஆபா இனா மினன்னார் வாதுகில்னல் ஜன்னத்த அல் அபரார் என்ற துவாவை நாம் ஓதப்போகிறோம். எங்கள் ரட்சகா, எங்களையும் எங்களுடைய குடும்பத்தினரையும் நரகிலிருந்து விடுதலை செய், நல்லோரோடு எங்களை சுவனத்திலே பிரவேசிக்க செய் என்று நாம் துவா கேட்கப் போகிறோம். அல்லாஹ் அந்த துவாக்களை கபூல் செய்து நமக்கும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் மூதாதையர் சந்ததிகள் அத்தனை பேருக்கும் நரக விடுதலையை அளித்து அருள் புரிவானாக. காரணம், அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, முஸ்லிம்களாகிய நாம் ஒரு இலக்கோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஒரு லட்சியத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது என்ன இலக்கு, லட்சியம்? நமக்கு நரக விடுதலை கிடைக்க வேண்டும், சுவனம் கிடைக்க வேண்டும். குர்ஆனிலே எங்கு பார்த்தோம் என்றாலும் இந்த விஷயங்கள் தான் நமக்கு திரும்ப திரும்ப சொல்லப்படுவதை பார்க்கலாம். நல்லோருக்கு சுவனம், தீயோருக்கு நரகம் என்று. எனவே நம்முடைய லட்சியம் சுவனத்தை நோக்கி இருக்கிறது. சுவனம் பெற வேண்டும், அதிலே அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை, அவனுடைய தரிசனத்தை பெற வேண்டும் என்பது. அப்படியானால் நரக விடுதலை என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். நாம் ஒவ்வொருவரும் கேட்கிற துவா, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, எங்கள் இறைவா, எங்களுக்கு இந்த துன்யாவிலேயும் நன்மையை தந்தருள், மறுமையிலேயும் நன்மையை தந்தருள், நரக அதாபை விட்டும் எங்களை காப்பாற்றும். இதைத்தானே நாம் கேட்கிறோம். இப்படி கேட்கிற போது இவர்களுக்கு நல்ல நசீப் இருக்கிறது, அல்லாஹ் அவர்களுடைய விசாரணையை தீவிரப்படுத்துவான் என்று குர்ஆன் ஷரீஃபில் கூறுகிறான். எனவே தான் நல்லோர்கள், பெரியோர்கள் குறிப்பாக வெள்ளிக்கிழமையிலே அல்லாஹும்ம அஜிரினா மினன்னார் என்கிற அந்த துவாவை 7 முறை கேட்பார்கள். குறிப்பாக 7 நரகங்களிலிருந்து பாதுகாப்பு கேட்கிறார்கள். எங்கள் இறைவா, அந்த 7 நரகங்களிலிருந்தும் எங்களை நீ காப்பாற்றுவாயாக, பாதுகாப்பாயாக என்று கேட்பார்கள். அன்பான பெருமக்களே, சகோதரர்களே, நரகத்தினுடைய ஆதாப் நிச்சயமாக நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியாது. அந்த வேதனையை பொறுத்து கொள்ள முடியாது. நரக வேதனை, நரகத்தின் அந்த சோதனை, இது பற்றி குர்ஆனிலே எடுத்துரைக்கப்பட்டிருப்பதை பார்க்கிற போது நம்முடைய உள்ளங்களெல்லாம் நடுங்க ஆரம்பிக்கும். மைசரா என்கின்ற ஒரு மாமேதை, மார்க்க மேதை, அவர்கள் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை, குறிப்பாக தங்களுடைய படுக்கைக்கு ஃபிராஷுக்கு செல்கிற போது, என்னுடைய தாய் என்னை பெற்றெடுக்காமல் இருந்திருக்கலாமே, என்னுடைய தாய் என்னை பெற்றெடுக்காமல் இருந்திருக்கலாமே என்றே சொல்வார்களாம். இதை தாயும் கேட்பார்கள், அம்மாவும் கேட்பார்கள். எனது அருமை மகனே, ஏன் இந்த வார்த்தையை என்னை திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கிறாய்? ஒரு முறை கேட்டார்கள். அல்லாஹ் உன்னை நல்ல முறையில் வாழ வைத்திருக்கிறான், நீ நல்ல ஆபிதாக வணக்கசாலியாக இருக்கிறாய், வஹதாக்க இலல் இஸ்லாம், இஸ்லாம் என்கிற பாக்கியத்தை தந்திருக்கிறான், நீர் ஏன் இப்படி கவலைப்பட வேண்டும், வியாகுலப்பட வேண்டும் என்று கேட்கிற போது நான் எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும்? மைசரா அவர்கள் கூறுவார்கள்,
அதே அல்லாஹ் தான் குர்ஆனில் விபரித்திருக்கிறான், நீங்கள் எல்லோரும் நரகத்தை தாண்டித்தான் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறான். இம்மின்கும் இல்லா வாரிதுவா கான அலா ரப்பிக்க ஹத்மம் மஹ்லியா என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அனைவரும் நரகத்தை தாண்டித்தான் சுவனத்துக்கு செல்ல வேண்டும். நாம் நரகத்தை தாண்ட வேண்டுமே என்கிற கவலை எனக்கு ஏற்படுகிறதா இல்லையா? மைசரா அவர்கள் கூறுவார்கள், அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, இங்கே உலகத்தில் எத்தனையோ பரீட்சைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், அட்டன் பண்ணி கொண்டிருக்கிறோம். இப்போதும் நம்முடைய பிள்ளைகள் 10th பரீட்சை எழுதி கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற எத்தனையோ பரீட்சைகள். ஆனால் மறுமை நாளிலே அந்த பரீட்சை இருக்கிறதே, அது ஒரு கடுமையான பரீட்சை. அது என்ன? நரகத்தை தாண்டித்தான் நாம் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். அல்லாஹ் இப்படி சொல்லவில்லையே, மின்கும் சாதிரூன், நீங்கள் நரகத்திலிருந்து நீங்கள் வெளிப்பட்டு விடுவீர்கள் என்று சொல்லவில்லையே, அதை தாண்டி நீங்கள் சொர்க்கம் சென்று விடுவீர்கள் என்று சொல்லவில்லை, நீங்கள் வந்தாக வேண்டும் என்றல்லவா சொல்லுகிறான் என்று அவர்கள் வேதனைப்படுவார்கள். அப்படியானால் நாம் ஒவ்வொரு வேளை தொழுகையிலேயும் கேட்க வேண்டியிருக்கிறது, யா அல்லாஹ், அந்த நரக படுகொலியிலிருந்து எங்களை நீ காப்பாற்றுவாயாக என்று நாம் கேட்க வேண்டியிருக்கிறது. நாம் இஷா தொழுகையில் கூட அந்த வசனத்தை ஓதி காண்பித்தோமா இல்லையா? ரப்ப நஸ்ரிஃப் அன்னா அதாப ஜஹன்னம் இன்னா அதாபஹா கான கராமா இன்னஹா சாஅத்து முஸ்தகர்ரம் முகாமா. ரஹ்மானுடைய அடியார்கள், ரஹ்மான் ஏக இறைவன், கருணையாளன் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடியார்களுடைய பிரார்த்தனை எப்படி இருக்கும் என்று கேட்டால், எங்கள் இறைவா, எங்களை விட்டும் அந்த நரக அதாபை நீ திருப்பி விடு, அது மோசமான இடம் என்று துவா கேட்பார்கள். நல்லோர்கள் துவா கேட்பார்கள். எனவே நாம் கேட்க வேண்டியிருக்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை அவர்களிடத்தில் ஜபரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருவரும் சந்தித்து கொள்கிறார்கள். சந்தித்து கொள்ளும்போது ஜபரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், ஏன் மீகாயில் சிரிக்கவே இல்லை? அவருடைய முகத்தில் ஒரு புன்சிரிப்பையே பார்க்க முடியவில்லையே. மீகாயிலும் அந்த 4 மலக்குமார்களிலே ஒரு பிரதானமான ஒரு மலக்கு. ஜபரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பதில் உரைக்கிறார்கள், எப்போது நரகம் படைக்கப்பட்டதோ படைக்கப்பட்ட நாள் முதல் அவரிடமிருந்து சிரிப்பையே பார்க்க முடியவில்லை என்று சொல்லிவிட்டார்கள். ஒரு மலக்கின் வேதனை நாம் எந்த அளவுக்கு யோசித்து பார்க்க வேண்டும், கவலைப்பட வேண்டும் என்பதை யோசித்து பாருங்கள். அப்படியானால் அன்பு சகோதரர்களே, நாம் வெறுமன துவாக்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் மட்டும் போதாது. யா அல்லாஹ், நரக அதாபிலிருந்து காப்பாற்று, எங்களுக்கு சொர்க்கத்தை தா, நரக அதாபிலிருந்து காப்பாற்று, சொர்க்கத்தை தா என்று கேட்டுக்கொண்டிருந்தால் மட்டும் போதாது. நல்லவர்களாக வாழ வேண்டும். இந்த உலகத்தில் நரகத்திலிருந்து நாம் பாதுகாப்பு பெற வேண்டும், தப்பிக்க வேண்டும் என்றால் நல்லவர்களாக வாழ வேண்டும். சொர்க்கம் கிடைக்க வேண்டுமென்றால் சோனவாசிகள் என்னென்ன அமல்கள் செய்தார்களோ அதை நாம் செய்தாக வேண்டும். இது முக்கியமல்லவா அன்பு சகோதரர்களே? நிச்சயமாக நாம் துவா கேட்பதிலேயும் அர்த்தம் இருக்கிறது. ஒரு ஹதீஸில் இப்படி வருகிறது, சொர்க்கமே நமக்கு சிபாரிசு செய்கிறது. நாம் ஒரு முறைக்கு மும்முறையாக யா அல்லாஹ் எனக்கு சுவனத்தை தா என்று கேட்டோம் என்றால் அந்த சொர்க்கம் ரப்பிடத்தில் கேட்குமாம், யா அல்லாஹ், பேசாமல் இவருக்கு நீ சொர்க்கத்தை கொடுத்துட்றா அல்லா, அல்லாஹும் அதுஹிலுஹல் ஜன்னான்னு. யாரெல்லாம் நரகத்தை விட்டு நீ காப்பாற்று என்று சொல்லும்போது நரக சிபாரிசு செய்தான். யா அல்லாஹ், திரும்ப திரும்ப கேட்குறான் இந்த அடியான், உன்னுடைய அடியான் நரகத்திலிருந்து பாதுகாப்பு கேட்குறான். எனவே நரகத்திலிருந்து பாதுகாப்பு கொடுத்துடணும். நமக்கு சொர்க்கமும் சிபாரிசு செய்து நரகமும் சிபாரிசு செய்து, அதனால் திரும்ப திரும்ப நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு முறைக்கு மும்முறையாக பல முறைகளை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? நல்லோருடைய வாழ்க்கையாக, நல்லோருடைய நற்பாக்கியசாலிகளாக. யா அல்லாஹ், உன்னுடைய இபாத சாலிஹீன்களே எங்களை நீ சேர்த்துக்கொள்வாய். ஹாஃபிஸா அவர்கள் துவா கேட்கிறார் அல்லவா, அந்த தராவியினுடைய துவா. சோதாக்களிலே நற்பாக்கியசாலிகளிலே சேர்த்துக்கொள்வாயாக என்று நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்படிப்பட்டோம். நாம் பலமுறை கேள்விப்பட்ட ஒரு விஷயம்தான், பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு ஜனாசா கடந்து செல்கிறது. எல்லோரும் அவரை பற்றி பாராட்டி சிறப்பித்து பேசுகிறார். ஒரு நல்ல மனிதர், ஒரு மாமனிதர்,
ஒரு புண்ணியமான மனிதர் இறந்து போய்விட்டார், வஜபத் வாஜிபாகி விட்டது என்று சொன்னார்கள். அடுத்து சில நாட்களிலே மற்றொரு ஜனாசா பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடந்து போகிறது. அப்போது மக்களெல்லாம் அந்த ஜனாசாவை ஏசுகிறார்கள். அசனவு அலைஹி ஷர்ரா, என்னென்ன சேட்டை பண்ணார் இந்த உலகத்தில் வாழும்போது, என்னென்ன தப்புக்கள் தீமைகளில் ஈடுபட்டார் என்று. வஜபத், அப்போது வஜபத் கட்டாயமாகிவிட்டது, நிச்சயமாகிவிட்டது, தீர்க்கமாகிவிட்டதுன்னு சொன்னாங்க. அப்போ தான் கேட்டாங்க, சஹாபிகள் கேட்டாங்க, யார் சொல்லலாம், ஒரு ஜனாசாவை புகழ்ந்தப்பவும் வஜபத்துன்றீங்க, இகழ்ந்தப்பவும் வஜபத்துங்கிறீங்களே, என்ன விளக்கம் என்ன? ஆம், நீங்கள் புகழ்ந்தீர்கள் அல்லவா அவர் நல்லவர் என்று, சிறப்பானவர் என்று, இறை அச்சம் உள்ளவர் என்று, அவருக்கு சொர்க்கம் அவசியமாகிவிட்டது. காரணம், அவர் சுவனவாசியுடைய வாழ்க்கையை வாழ்ந்தார். அதே சமயத்தில் யாரை நீங்கள் இகழ்ந்தீர்களோ, உங்களுடைய வேதனைகளை வெளிப்படுத்தினீர்களோ, நாம் அவரை பற்றி வஜபத்து என்று சொன்னேனே, அவருக்கு நரகம் வாஜிபாகிவிட்டது. காரணம், அவர் நரகவாசிகள் உடைய அந்த வாழ்க்கையை வாழ்ந்தார் என்று பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகிர்ந்தார்கள். நல்லோராக நாம் வாழ வேண்டும். யௌமலா யன்ஃபவு மாலுன் வலா பனூன இல்லாமன் அதல்லாஹ் பி கல்பின் சலீம். மறுமையினால் அவருடைய செல்வமோ அவருடைய பிள்ளைகளோ எந்த ஒரு பயனும் தரமாட்டார்கள். பிள்ளைகள் மீது நாம் எவ்வளோ அன்பு செலுத்துகிறோம், கரிசனம் செலுத்துகிறோம். மாஷா அல்லாஹ், என்னுடைய இதயக்கனி என்று கூறுவோம், என்னுடைய கண்ணே, கண்ணின் மணியே, கனி அமுதே என்றெல்லாம் நாம் பாராட்டுகிறோமே. பிள்ளைகள் மறுமை நாளிலே அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே கூறுகிறான், யௌமலா யன்ஃபவு மாலும் வலா பனூன். நாம் சேர்த்து வைத்த செல்வங்களோ, நாம் பெற்ற பிள்ளைகளோ அல்லது பேர பிள்ளைகளோ மறுமை நாளிலே எந்த ஒரு நன்மையும் தரமாட்டார்கள். இல்லாமன் அத்தல்லாஹ் பி கல்பின் சலீம், பரிசுத்தமான இதயத்தோடு, தூய்மையான இதயத்தோடு, இறைவனை சிந்தித்து இறை கட்டுப்பாடுகளை நிறைவேற்றி அந்த இதயத்தோடு எவர் வருகிறாரோ அவருக்கு தவிர மறுமையினால் யாருக்கும் பயனளிக்காது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நாம் பல முறை கேள்விப்பட்ட ஒரு சம்பவம் தான். ஒரு நண்பர் பள்ளிவாசலுக்கு வருகிறார், மஸ்ஜித் நபவிக்கு. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள், இதோ சற்று நேரத்தில் ஒரு சுவனவாசி வரப்போகிறார். வருகிறார், ஒருவர் எளிய கோலத்திலே வருகிறார். எளிய கோலம், எந்த ஒரு பந்தாவும் கிடையாது, எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லை. கையிலே சப்பல் இருக்கிறது, ஒரு பக்கமாக வருகிறார். ஒலு செய்து அந்த ஒலுவெடுத்த அந்த தண்ணீர் அவருடைய தாடியின் வழியாக வழிந்து கொண்டிருக்கிறது. சஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள். என்ன ஒரு சாதாரணமான ஒரு கோலத்தில் இருக்கிறார், இவர் சோனவாசி என்கிறார். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலேயே அவரை பற்றி சோனவாசி என்று சான்றளிக்கிறார்களே என்று மறுநாளும் 3 நாட்கள் இதே போன்ற ஒரு சுபசோபனம் அந்த நண்பர் பற்றி பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள். பின்பு அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரிடத்தில் அப்படி என்னதான் பண்பாடுகள் இருக்கிறது, என்னதான் இபாதத்துகள் இருக்கிறது என்பதை சோதித்து பார்க்கிற போதுதான் அவரிடத்தில் கிடைத்த ஒரு தகவல், ஒரு பதில் என்னவென்று கேட்டால், நான் காலை எழுந்தது முதல் யாரை பற்றியும் எந்த ஒரு தப்பபிப்பிராயமும் கொள்வது கிடையாது, மனமாச்சரியம் எனக்கு ஏற்படுவது கிடையாது. இதுதான் என்னிடத்தில் உள்ள பண்பாடு. இரவு நேரத்தில் அவர் பெரிய அளவுக்கு வணக்க வழிபாடுகளில் ஈடுபடவில்லை. அவருடைய வீட்டிலேயே போய் அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்குகிறார்கள். இவரை சோனவாசி என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பித்து கூறுகிறார்கள் என்றால் ஏதாவது சில விசேஷ தன்மைகள், விசேஷ குணங்கள் இருக்க வேண்டும். அதை நாம் தெரிந்து நாமும் சுவனவாசியாக ஆக வேண்டும் என்று பெரிய அளவுக்கு அமல்கள் செய்யவில்லை. ஆனால் மனசு பரிசுத்தமாக இருந்தது, தூய்மையாக இருந்தது. இறை கடமைகளை சரியான முறையில் நிறைவேற்றினார். இறை அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நிறைவேற்றினார். யாரை பற்றியும் எந்த ஒரு போட்டி பொறாமை கொள்வது கிடையாது. அது அவரே சொன்ன ஒரு வாக்குமூலம். அல்லாஹ் எதை நாடுகிறானோ அதுதான் நடக்கிறது. நமக்கு அல்லாஹ் எதை விதித்திருக்கிறானோ அந்த விதிப்பிரகாரம் தான் நாம் வாழ முடியும் என்கின்ற அந்த பரிசுத்தமான மனசு, தூய்மையான மனசு, அதன் காரணமாக அவர் சுவனவாசியாக ஆகிறார். அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, அப்படியானால் நாம் வருகின்ற அந்த 10 நாட்களிலே நரக விடுதலையை கேட்கப் போகிறோம். இன்ஷா அல்லாஹ் நமக்கு நிச்சயமாக நரக விடுதலை தருவான். அந்த நரகமே நமக்கு சிபாரிசு செஞ்சிட்டும் சந்தேகம் இல்லை. ஆனால் இந்த உலகத்திலே வாழ்கின்ற நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதே, அது ஒரு புனிதமான வாழ்க்கையாக, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையாக, யாரையும் எந்த வகையிலையும் கஷ்டப்படுத்தாமல் துன்பப்படுத்தாமல் ஒரு நல்ல மனிதர்களாக
நாம் இந்த உலகத்திலேயும் நல்லவர்களாக வாழ்ந்து இறக்கின்ற போதும் கூட நம்மை பற்றி ஒரு நல்ல மனிதர் நம்மை விட்டும் விடைபெற்று சென்று விட்டார் என்று பாராட்டுகள் அளவுக்கு நாம் சென்றோம் என்றால் நிச்சயமாக நாம் கேட்கிற அந்த துவாக்களுக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது, மரியாதை இருக்கிறது. அத்தகைய நல்லவர்கள் சீமான்கள் கூட்டத்தில் வல்ல அல்லாஹ் நம் எல்லோரையும் சேர்த்து கொள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.